ஹாய் கைஸ், இனிமேல் நம்ம பார்க்க போகிற ரெட் ஓகே கோல் சீசன் 1 எபிசோட் 10. இனிமேல் 2 எபிசோட் தான் மிச்சம் இருக்குது. அதையும் கூடிய சீக்கிரம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னடா மொத்தமாகவே 2 எபிசோட் தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இல்லை சீசன் 1ல் இன்னுமே 12 எபிசோட் தான் இருக்குது மொத்தமாக. நான் அதில் 10 ரிவ்யூ பண்ணிட்டேன். இது 10th எபிசோடு. இனிமேல் 2 எபிசோடு இருக்குது அப்படி சொல்ல வரேன். ஆனால் டோக்கியோ கோலில் 4 சீசன் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் ரிவ்யூ பண்ணி போடுறேன். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் அந்த கோட்டு போட்டவன் வார தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம ஹீரோயின் நம்ம தாத்தா கிட்ட சண்டைக்கு போகிறா. இவன் தான் நம்ம ஹீரோ கொல்ல பார்த்தா. இவன் எப்படி நம்ம ஹீரோவை சர்வை பண்ண கூட்டிகிட்டு வர நல்லபடியாக கூட்டிகிட்டு நம்பினீங்க. இவன் நம்ம ஹீரோவை மறுபடியும் ஏதாச்சும் செஞ்சுட்டா என்ன ஆகும்னு கேட்குறான். அப்போ நம்ம தாத்தா சொல்கிறா, வேறு வழியே இல்லை, நாமளும் இதுக்கு ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோங்க, ஏன்னா இவன் நம்ம டீமில் சேராதான் வந்திருக்கான் அப்படி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல. சரி, இவன் இருந்தால் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இவனும் ஓகே சொல்லிடுறா. அப்புறம் சிசிஜி தான் காமிக்கிறாங்க. அங்கே மறுபடியும் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்போது நம்ம அசிஸ்டன்ட் பைப் கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை யார் கொடுத்தானா லாலிபாப் தான் கொடுத்துருப்பான். இதை வந்து அவனை முன்னாடி வேலை செஞ்சுட்டு அந்த சைக்கோ சயின்டிஸ்டாக கொடுக்க சொன்னான்னு சொல்லி. அப்போ எங்கள் மீட்டிங்கில் நான் பேசிட்டு இருக்கிறதுலாம் லைவாக டிவியில் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்து தான் இருக்கான். 11th வார்டை ஹைசெக் பண்ணி வச்சிருக்க கோல்ஸை கொண்டுட்டு நாம அந்த வார்டை எடுக்க போகிறோம் மறுபடியும் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவை எங்கேயோ கெட்டி போட்டு டார்ச்சர் ரூம் மாதிரி இருக்குது, சுற்றி ரத்தமாக இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோவை கண் முடிக்கிறான். பார்த்து அவன் முன்னாடி கொஞ்சம் டூல்ஸு அந்த ஆப்ரேஷன் பண்ணுற கேஜெக்ட். அதுக்கப்புறம் அவன் ஒரு வெப்பனை ஸ்டார்டிங்கில் ஒரு சீனில் நம்ம ஹீரோவை க்ரஷ் பண்ண அடிக்க கொண்டு வந்திருப்பான். அதையும் கொண்டு இதெல்லாம் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவன் மூஞ்சி இப்பவும் காட்டுறாங்க. இப்போ அவன் மாஸ்க் தான் போட்டிருக்கான். முதல்ல சொன்ன மாதிரியே மாஸ்க் போட்டு நிரூபிச்சிட்டான். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் எடுத்து இதை குத்துனா உனக்கு காகுனி பவர் அவேக்கன் ஆகிடும். அதுவும் உடம்புல எல்லாம் குத்த முடியாது, உன் கண்ணுக்கு தாழ தான் குத்த முடியும். அவன் பண்ணி காட்டுறான். அதுக்கடுத்து சீனில் நம்ம ஹீரோ கத்துறான், படுத்துறான் நம்ம ஹீரோவை. அதுக்கப்புறம் ரத்தத்தை எல்லாம் துடைக்க ஒருத்தர் அங்கே பக்கத்தில் நிற்கிறான். அவன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறான். பார்த்தா தாடி மிஸ் தான் அது. உனக்கு இதில் எந்த சம்மந்தமும் கிடையாது, இருந்தாலும் நீ வந்து சிக்கிரிக்க, நான் உன்னை இங்கிட்ட வெளில கொண்டு போக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், நீ பயப்படாமல் இரு, கொஞ்ச நேரம் தாக்குப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கோட ரத்தத்தை தொடச்சிட்டு நம்ம ஹீரோ நான் எதனால கஷ்டப்படணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். அடுத்த சீனில் நம்ம காஃபி ஷாப் காமிக்கிறாங்க. அங்கே மாசா எல்லாரும் ஹீரோவை காப்பாற்ற போக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம தாத்தா மாஸ்க்லாம் செஞ்சு கொடுப்பாரு ஒருத்தர், அவர் கோல்ஸுக்கு அவரை கூட்டிகிட்டு வராரு. பார்த்தா இவர் அந்த ஃபைட்டில் சேர்ந்துக்க போகிறேன்னு சொல்கிறாரு. லாலிபாப் தெரியும் நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட அந்த மாஸ்க் போட்டவனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அவன் ஸ்டார்டிங்கில் அவன் இப்படி ஒன்றும் இல்லை, அவன் வந்து கோல்ஸாக இருக்கனால அவன் 11th வார்டில் மாட்டிக்கிட்டான். அப்போது அங்கே எனக்கு டார்ச்சர் ரூம்னு ஒரு ரூம் இருக்குது. அங்கே ஒருத்தர் கொடுமையாக இவனை சித்திரவதைப்படுத்திட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் இவன் இப்படி மாறிட்டான். இவனோட மல்டி பர்சனாலிட்டி கேரக்டர் அவேக்கன் ஆகி அவன் ரொம்ப கொடூரமாக மாறிட்டான். அதுக்கப்புறம் அவனை யாராலையும் தாக்கி பிடிக்க முடியலைன்னு சொல்லிடலாம். அப்போ தான் அவன் டார்ச்சர் பண்ணதெல்லாம் காமிக்கிறாங்க. ஒரு நாள் கொடூரமாக இருக்கான். அப்புறம் அந்த ரெட் மாஸ்க்கு காமிக்கிறாங்க. அவன் தான் இங்கே கமாண்டர் போகல. அவன் வந்து 2 ட்வின் பிரதர்ஸை பார்த்து நீங்கள் இந்த பில்டிங்கை ஹைஜாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட தம்பியை பார்த்து நீ வந்து அந்த பில்டிங்க்கு உள்ளே போ. அதுக்கப்புறம் இந்த ஒரு கொண்டைக்காரனை பார்த்து நீ என்ன வேணா பண்ணிக்கணும்னு சொல்லி அவனும் அங்கே கிளம்பிடுறான். பார்த்தா இன்னொரு சைடில் நம்ம சிசிஜிக்கும் இங்கேயும் ஏதோ துப்பாக்கியாலே சுட்டு விளையாடுற மாதிரி ஒரு பொசிஷனில் நிற்கிறாங்க. இன்னொரு சைடில் நம்ம ஹீரோ டீமும் உள்ள என்ட்ரி இருக்காங்க. நம்ம ஹீரோவை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் வாய்க்குள்ளேயே ஒரு பூரானை விட்டுறான். அப்படி அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவனுக்கு நெகத்தையெல்லாம் பிச்சு போட்டிருக்கான். அதுவும் 4-5 வாட்டி அவன் காலண்டு விரலோடு வளர்ந்துருக்கு. அதையும் காமிக்கிறாங்க. அவன் கால் ரத்தத்தோட தடயத்தையும் காமிக்கிறாங்க. அப்போ மறுபடியும் 2 பேர் வந்து அவனோட ரத்தத்தை துடைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா இது அந்த மீச தாடியோட ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்களை காப்பாற்றிட்டு போகிறோம், கூடிய சீக்கிரம் வழி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த இவனும் வந்துடுறான் மாஸ்க் போட்டவன். அதுக்கப்புறம் இவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கே கிளம்பிடுறாங்க. ஒரு சைடில் நம்ம ஹீரோ தேடி ஓடிட்டுருக்கா, எங்கே இருக்குன்னு சொல்லி. அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் பைப்பில் இங்கே கோல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு வெளுத்துட்டு இருக்கான் அவனோட புதிய காகனை வச்சு. அப்போ நம்ம ஹீரோயினையும் பார்த்துடுறான். நம்ம ஹீரோயினும் ராபிக் மாஸ்க் போட்ட உடனே கண்டுபிடிச்சான் இவ தான் நம்ம சைனீஸ் சைக்கோவை கொன்னதில்லை. இன்னும் கடுப்பாகி நம்ம ஹீரோயினை அடிக்க இவன் துரத்திட்டு இருக்கான். இப்போ மேலே ஒரு குடிமையை காட்டியிருப்பாங்க. அவன் ரொம்ப பவர்ஃபுல், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் ஏதோ டைமர் போல் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மேலேக்கு அந்த டைம் கவுண்ட் முடிஞ்ச உடனே எல்லாரையும் பிடிச்சி அவனோட காகனை வச்சு அழுத்தியே கொண்டுடுறான். அதுவும் இல்லாமல் நீடல்ஸ் போல் உடனே விட்டு எல்லாரையும் கொண்டுடுறாங்க. எல்லாருமே மேலே இருந்து எல்லாருமே பவர்ஃபுல்லான கோல்ஸ். அதில் நம்ம ஹீரோனோட தம்பியும் ஒருத்தன், அவனோட காகனையை அவேக்கன் பண்ணி சரமாக செஞ்சுட்டு இருக்கான். அதே ஒரு ஷீல்டு போல் யூஸ் பண்ணி. அப்புறம் எங்கிட்ட ஒரு ஃப்ளேர் மாதிரி ஒன்று அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மாறி சுற்றுலா தொடங்கிடுறாங்க சிசிஜியும் கோல்ஸும். உள்ள வீடியோ கேமில் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த இந்த சிசிஜி தலைவர், அவர் என்னடா சுடுறீங்க, கண்ணை கூற நான் சுட்டு காட்டேன்னு வந்து இந்த 2-3 சிசிஜி மெம்பர்ஸ் கிட்ட கண்ணையை பிடிங்கி அவர் 4 பேரை போட்டு தள்ளிட்டு இதே மாதிரி சுடுங்கடான்னு சொல்ல அவனுங்களும் யாரு சாமி நீ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு அந்த தையல் போட்ட குட்டி பையன் நம்ம ஹெட் கமாண்டர், அவரோட பைக்கை தூக்கிட்டு நான் சாகசம் பண்ண போகிறேன் பறக்க போகிறேன் சொல்லி ஒத்த கலர் அவர் பைக்கையும் தூக்கிட்டு நிஜமாக அவன் சொன்ன மாதிரியே பறந்துடுறான். அதை பார்த்து நம்ம சிசிஜி ஹெட்டுக்கு பிபிஏ எகிரிச்சு காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு இருக்கான். அவளை நிறுத்துக்கு பைக்கு போகிறேன் பொண்டாட்டி போன மாதிரி அப்படின்னு சொல்லி அவனும் விடாமல் மேலே தூக்கி கொண்டு போய் தாளப்படான்னு ஒரு போடு போட்டுடுறான். பார்த்தா இவன் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தது அந்த பில்டிங்குள்ளே போகுதான். அப்படி கரெக்டாக உள்ளே போய் உள்ள தரமான சம்பவம் என்ட்ரிலேயே தரமான சம்பவம் செஞ்சு அங்கே இருக்க எல்லாருக்கும் சுரப்பாக செஞ்சுட்டு உள்ளே நையான அந்த ஒரு அட்டன்ஸ் போடுறான். அப்போ தான் பைக்கும் வெடிக்குது. அதை பார்த்து தேம்பி எழுதிட்டு இருக்கா ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபயர்னு உள்ளே போயிட்டு சொல்லிட்டாங்க.
அப்புறம் எல்லாரும் உள்ளே போகிறாங்க. சிசிடி தலைவர் முட்டங்கள் போட்டு அழுதுட்டு இருக்கான் பைக் நினைச்சு. அங்கே ஒரு டீம் மட்டும் வித்தியாசமாக கோல்ஸ் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கோல்ஸே கொண்டுட்டு இருக்கு. பார்த்தா அது நம்ம ஹீரோவோட டீம் தான். நீங்கள் பேட் கேங்னா நாங்கள் காஃபி ஷாப் கேங்னு சொல்லி ஹீரோயினோட டைலாக் அடிக்கிறா சூப்பரா. அப்புறம் சிசிஜி நார்த் சைடில் கொஞ்சம் கோல்ஸ் நடமாட்ட தெரிஞ்சு அங்கே கண்மூடித்தனமாக ஃபயர் பண்ணி அங்கே இருந்த எல்லாரையும் கொண்டுடுறாங்க. அப்புறம் நம்ம குட்டி பையனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு கேப் கொண்டு வரான். அங்கே இருந்த எல்லா கோல்ஸையும் கொண்டுட்டு ஒத்த ஆளாக வரான். அப்புறம் நம்ம காஃபி ஷாப்பில் இன்னொரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா. அவங்க நோட்டீஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணுக்கு லாங்கில் என்ன நடக்குது கேட்க நல்லாவே தெரியும் போல. அப்புறம் நம்ம தாத்தா நீ அந்த குட்டி பொண்ணை பார்த்துக்கோன்னு சொல்லி அவரும் எங்கேயோ கிளம்புறாரு. கோல் கண்ணை அதுக்குன்னு பண்ணிட்டு நம்ம குட்டி பொண்ணை அதை ஆச்சரியமாக பார்க்குறா. இன்னொரு சைடில் நம்ம அசிஸ்டண்ட் ஹீரோயினை கண்டுபிடிச்சிருப்பான். அவளை வெரைட்டி கொல்ல பார்க்குறான். நம்ம ஹீரோயின் யார்டா நியூஸ் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம சைக்கோ சயின்டிஸ்ட் கூட தெரிஞ்சவன் தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேர் அங்கே வராங்க. அவங்க கிட்ட இவனை மாட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு எஸ் ஆகிடுறா. இன்னொரு சைடில் நம்ம டிரைவர் தாத்தாவோட டீமு அந்த கொண்டைக்காரனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவனை இப்போ விட்டால் சரியாகாது, இவனை கொண்டாடணும்னு சொல்லி எல்லாரும் 3 பேரும் சுற்றி நின்று அவனை போட பார்க்குறாங்க. கரெக்டாக அங்கே கட் பண்ணி நம்ம அசிஸ்டன்ட் பைக் கூட நடக்கிற ஃபைட் தான் காமிக்கிறாங்க. அவனால் தாக்கு பிடிக்கவே முடியல. அப்போது நம்ம சைக்கோ செஞ்சு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ தான் நீ வந்து கோல்ஸோட சண்டை போடும்போது ஒரு நாள் தாக்கே பிடிக்காத மாதிரி 2 பெரிய டீம் கோல்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நீ உண்மையாக தான் ஃபைட் பண்ணணும் தேவையில்லை. நீ டேட்டியாக ஃபைட் பண்ணு. அதுவும் வெப்பன்ஸ் எவ்வளோத்துக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு யூஸ் பண்ணு. அப்புறம் உனக்கு செட் ஆகிற மாதிரி என் கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு வெப்பன் இருக்குது. அது வந்து நான் வச்சிருக்கேன் உனக்கு வேண்டியது உனக்கு பிடிச்ச கிடைக்கும்னு சொல்கிறாரு. இன்னொரு சில பார்த்தா அவன் நல்லா அடி வாங்கிட்டு இருக்கான். நம்ம சைக்கோ செஞ்சு செத்து போன நினச்சி பைபிளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில வெறி ஆகிட்டான். பைபிள் திடீர்னு அவனோட பவர்ஸ் எல்லாம் அவேக்கன் பண்ணுற மாதிரி அந்த காவினை இன்னும் பூஸ்டப் பண்ணி பருத்தனமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அது இப்போ கோல்ஸால் தாக்கு பிடிக்க முடியல. அதுலேயும் உன்னோட மூஞ்சியை வெட்டி ஒன்றே சாகடிச்சிற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் சாகடிச்சு வெறித்தனமான போஸ்ட் நிற்கிறான். அப்போ ஏதோ பெருசாக ஒன்று மேலே பக்கமாக பறந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அது என்ன நமக்கு தெரில. ஹீரோவை தேடி ஓடிட்டு இருந்திருக்கா. அப்போ எங்கேண்டு ஒரு அட்டாக் வருது. அது யாரும் தடுக்கிறாங்க. பார்த்தா நம்ம சீனியர் தான். அது அந்த அட்டாக் யார் பண்ணதுன்னு பார்க்க அது நம்ம ஹீரோனோட தம்பி தான். அப்புறம் இவளும் ஃபைட்டுக்கு கிளம்பிடுறா. அப்புறம் நம்ம ஹெட்டு லாலிபாப் தலையங்கிட்ட நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரூஃப் டாப்பரை பிடிங்க, அதுக்குள்ளே ஏதாச்சும் கோல்ஸ் இருக்குன்னா கண்ணபுரமாக கொண்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க ரூஃப் டாப்பர் ரீச் பண்ணிடுறாங்க. பார்த்து அங்கே ஒரு கோல்ஸுமே கிடையல. அப்புறம் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக சென்ஸ் பண்ணுறாங்க. ரேடால் ஏதோ ஒரு கோல் தெரியுதுன்னு. அது வந்து பார்க்க ஒன் நைட் டெவில் கோல் மாதிரி இருக்குது. அது உண்மையிலே அதுதான் பார்த்தா அது ஃபுல் உருவம் எடுக்கிறத காமிக்கிறாங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பில்டிங் சைஸ்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அந்த கோலை. அப்புறம் இன்னொரு சைடில் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அவன் தலைமுடியெல்லாம் வெள்ளை கலர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த எபிசோடில் நிறைய மிஸ்ட்ரிஸை கிளியர் பண்ணியிருப்பாங்க. நிறைய சூப்பரான சீன்ஸும் வந்திருக்கும். பை த வே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.